அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு லஃபீஸா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இப்போ பிரியாணி சட்டியில் 1/4 கப் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ வந்து பிரியாணி செய்ய போகிறேன். 1 கிலோ பிரியாணிக்கு 3/4 கிலோ அளவுக்கு வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறணும். இந்த மாதிரி கலர் மாறி நம்ம செய்யும் போது சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கலர் பொடி எதுவும் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு இது கூட வந்து 300 கிராம் அளவுக்கு தக்காளி, ஒரு 15 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா மல்லி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பொறுமையாக வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு கிடைக்கும். இப்போ மூடி போட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இது கூட வந்துட்டு பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க. உடனே நீங்கள் மசாலா சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த மசாலா சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா பிரியாணி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ஒரு கலர் பொடி எதுவும் சேர்க்க அவசியம் கிடையாது. நான் இன்றைக்கி 1 கிலோவில் பிரியாணி செய்கிறதுனால 1 கிலோ வந்து சிக்கனை எடுத்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து சிக்கன் அப்படியே விட்டுடுங்க. அதுலேருந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு தண்ணிலாம் வெளியில் வரும். அதுக்கப்புறமா இது கூட வந்து 2 கப் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ திரும்பியும் இது 2 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி தண்ணிலாம் விட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5ங்கிற அளவில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாமே 10 எடுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தேன். அதோடைய பேஸ்ட்டை தான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்ச அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். நான் இப்போ என்ன அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 24 அரிசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது. சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து அரிசியும் தண்ணியும் வந்து சமமாக இருக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து தம்மில் வந்து போட்டுடலாம். இப்போ கீழே பழைய தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே வந்து பிரியாணி சட்டி வச்சுக்கிறேன். வயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வந்து வச்சுக்கோங்க. இப்போ தம்மில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம செய்கிறதுனால கரெக்டாக வந்து பிரியாணி அடி பிடிக்காமல் நல்லா வந்து உங்களுக்கு கரெக்டான அளவில் வந்து வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சுட்டு. இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாதாம், திராட்சை, அப்புறம் வந்து ஆனியன் இதெல்லாமே வந்து சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் சேர்த்து தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இதெல்லாம் சேர்க்கறதுனால பார்க்கறதுக்கு நல்லா வந்து லுக்காக இருக்கும். ஃப்ரை பண்ண ஆனியன்லாம் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் இதை சேர்க்குறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் லைட்டாக வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கோங்க.
இப்போ வந்து வெங்காய பச்சடிக்காக மாங்காய், கேரட், பச்சை மிளகாய், புதினா மல்லி, வெங்காயம் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்திருக்கு. கலர் பொடி எதுவுமே சேர்க்கல, நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.